செங்கடலில் கடற்படை கூட்டணி அடிப்படையில் தேவையற்றது. பரபரப்பா பேசப்படுற உலக செய்திகள பகுத்தும் தொகுத்தும் தெளிவாகவும் சுருக்கமாகவும் உங்களுக்கு அளிக்கிறோம். இந்த செய்திகள் உங்களது உலக நடப்புகள அறிஞ்சுக்கிற ஆர்வத்துக்கு தீனியாக இருக்குன்னு நம்புறோம். அதையே நாங்க விரும்புறோம். வாங்க செய்திக்குள்ள போலாம். செங்கடலில் கடற்படை கூட்டணி அடிப்படையில் தேவையற்றது. இஸ்ரேலிய கப்பல்களைத் தவிர ஏமன் கடல் பாதுகாப்பானது என்று ஹவுத்தி கிளர்ச்சியாளர்கள் கூறுகிறார்கள். செவ்வாயன்று செங்கடலில் ஒரு பன்னாட்டு கடற்படை கூட்டணியை உருவாக்குவதாக அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் அறிவித்ததைத் தொடர்ந்து ஈரான் ஆதரவு பெற்ற ஹவுத்தி கிளர்ச்சியாளர்கள் இஸ்ரேலுக்கு சொந்தமான அல்லது இஸ்ரேல் செல்லும் கப்பல்களை தாக்கும் தங்கள் நோக்கத்தை மீண்டும் வலியுறுத்தியுள்ளனர். செங்கடலில் கப்பல் போக்குவரத்தை பாதுகாக்க பன்னாட்டு கடற்படை கூட்டணியை நிறுவுவதால் காசா மோதல் குறித்த தங்கள் நிலைப்பாட்டை ஏமனின் ஈரானுடன் இணைந்த ஹவுத்திகள் மாற்றிக்கொள்ள மாட்டார்கள் என்று ஹவுதி உயர்மட்ட பேச்சுவார்த்தையாளர் முகமது அப்துல்சலாம் செவ்வாய்க்கிழமை ராய்ட்டர்ஸிடம் தெரிவித்தார். அமெரிக்கா தலைமையிலான கடற்படை கூட்டணி அடிப்படையில் தேவையற்றது என்று கூறிய அவர், பாலஸ்தீனத்தின் மீதான அநியாயமான ஆக்கிரமிப்பு போர் காரணமாக இஸ்ரேலிய கப்பல்கள் அல்லது இஸ்ரேலுக்குச் செல்லும் கப்பல்களைத் தவிர ஏமனுக்கு அருகிலுள்ள அனைத்து கடற்பகுதிகளும் பாதுகாப்பாக உள்ளன என்றார். குழுவின் செய்தித் தொடர்பாளரும் உயர்மட்ட பேச்சுவார்த்தையாளருமான முகமது அப்தல் சலாம் செவ்வாயன்று அல் ஜசீரா தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில், கடற்படை நடவடிக்கைகளைப் பொறுத்தவரை அவை முழுவீச்சில் உள்ளன. ஒருவேளை ஒரு நடவடிக்கை இல்லாமல் 12 மணி நேரம் கூட கடந்து போகாது என்று கூறினார். ஹவுத்தி கிளர்ச்சியாளர்களின் தொடர் ஏவுகணை மற்றும் ஆளில்லா விமானத் தாக்குதல்களைத் தொடர்ந்து செங்கடலில் வர்த்தகத்தை பாதுகாக்க ஒரு பன்னாட்டு நடவடிக்கையை உருவாக்குவதாக அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சர் லாயிட் ஆஸ்டின் அறிவித்தார். பிரிட்டன், பஹ்ரைன், கனடா, பிரான்ஸ், இத்தாலி, நெதர்லாந்து, நோர்வே, சீஷெல்ஸ் மற்றும் ஸ்பெயின் ஆகியவை புதிய பணியில் அமெரிக்காவுடன் இணையும் என்று ஆஸ்டின் மேலும் கூறினார். சில நாடுகள் கூட்டு ரோந்துப் பணிகளை மேற்கொள்ளும், மற்றவை தெற்கு செங்கடல் மற்றும் ஏடன் வளைகுடாவில் உளவுத்துறை ஆதரவை வழங்கும். மேலும் பல நாடுகளும் இந்த நடவடிக்கையில் ஈடுபட ஒப்புக்கொண்டுள்ளன, ஆனால் பகிரங்கமாக பெயரிட விரும்பவில்லை என்று பெயர் குறிப்பிட விரும்பாத பாதுகாப்பு அதிகாரி ஒருவர் கூறினார். தாக்குதல்களின் தீவிரம் அவற்றில் பல கப்பல்களை சேதப்படுத்தியுள்ளன. பல கப்பல் நிறுவனங்கள் தங்கள் கப்பல்களை நிறுத்தி வைக்கவும் பாதுகாப்பு நிலைமை தீர்க்கப்படும் வரை பாப் எல் மண்டேப் நீரிணைக்குள் நுழைய வேண்டாம் என்றும் உத்தரவிட வழிவகுத்தது. செங்கடலில் ஹவுத்தி தாக்குதல்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க நாட்டின் கூட்டாளிகளுடன் இணைந்து பிரான்ஸ் நடவடிக்கை எடுக்கும் என்று பிரான்ஸ் வெளியுறவு அமைச்சர் கேத்தரின் கொலோனா பாரிஸில் தனது பிரிட்டிஷ் வெளியுறவு அமைச்சர் டேவிட் கேமரூனை சந்தித்தபோது கூறினார். டிசம்பர் 3ஆம் தேதி ஏமனில் ஹவுத்தி கிளர்ச்சியாளர்கள் வீசிய ஏவுகணைகளால் 3 வணிக கப்பல்கள் தாக்கப்பட்டதைத் தொடர்ந்து இந்த விரிவாக்கப்பட்ட நடவடிக்கையை அமைப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க போர்க்கப்பல்களின் திசையில் ஏவப்பட்ட ஆயுதம் தாங்கிய மற்றும் பிற ஆளில்லா விமானங்களையும் உள்ளடக்கிய பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாக இந்த தாக்குதல்கள் இருந்தன. ஏமனில் செயல்பட்டு வரும் ஹவுத்தி கிளர்ச்சியாளர்களுக்கு அமெரிக்கா இதுவரை பதிலடி கொடுக்கவில்லை அல்லது அவர்களின் ஆயுதங்கள் அல்லது பிற தளங்களை குறிவைக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. உலகின் பல்வேறு பகுதிகளில் பல்வேறு நிகழ்வுகள் நடந்து கொண்டே இருக்கின்றன. அவற்றில் சிறந்ததை தேர்ந்தெடுத்து சுடச்சுட உலகச் செய்திகளின் தொகுப்பாக உங்களுக்கு அளிப்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், லைக் பட்டனை தட்டிவிடுங்கள், காமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள், நண்பர்களுக்கும் பகிருங்கள். நன்றி.